Hi friends, welcome to Software and Web Technology. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலில் சீரியல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆட்டோ ஜென்ரேட் பண்ண சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இந்த எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மெம்பர்ஸோட டீட்டெயில் என்டர் பண்ணிக்க வச்சிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நேம் கொடுத்துருக்கேன். அந்த நெக்ஸ்ட் காலம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்க வச்சிங்களா. இல்லை ஃபஸ்ட்டு காலமில் பார்த்து நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா சீரியல் நம்பர் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகணும்னு வச்சிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் 1 2 3 4 டைப் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு 200 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்மளால் 1 2 3 4 டைப் பண்ணிட்டு முடியாது வச்சிங்களா. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சீரியல் நம்பரை ஆட்டோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம் வச்சிங்களா. இப்போ என்ன பண்ண போனால் ஒரு செல் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு செல் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா 2 டைப் பண்ணி வச்சிங்களா. இப்போ என்ன பண்ணலாம் ஜஸ்ட் ஷிஃப்ட் ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த 2 செல்லையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மவுஸில் கார்னரில் கொண்டு போனால் நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிளுமே காமிக்கும் சரிங்களா. இதை பாருங்கள், நான் மவுஸை வந்து கார்னரில் கொண்டு போகிறேன். நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். பிளாக் கலரில் அந்த ப்ளஸ் சிம்பிள் காமிச்ச உடனே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்பர்ஸ் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகும் சரிங்களா. ஸோ இந்தமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஒரு நேம் லிஸ்ட்டில் வந்து சீரியல் நம்பரை ஆட்டோ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் நம்பரை நம்ம இன்னொரு மெத்தடில் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த நம்பர் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இல்லை ஃபர்ஸ்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 டைப் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மில் டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஈக்குவல் போட்டிருக்கேன். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த 1ங்கிற வேலையை சூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இது செலக்ட் பண்ண நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏட்டுன்னு டிஸ்பிளே ஆகும். ஏட்டுனா என்னன்னா ஏ காலமில் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 1ங்கிற வேல்யூ இருக்குது சரிங்களா. ஸோ அதான் வந்து ஏட்டுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ண போனால் இந்த அட்ரஸ் கூட ஜஸ்ட் வந்து 1ங்கிற வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ண நமக்கு என்ன ஆகும்னா அந்த 2ங்கிற வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும் சரிங்களா. அந்த நெக்ஸ்ட் என்ன பண்ண போனா ஜஸ்ட் இந்த 2 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மவுஸ் கார்னரில் கொண்டு போனால் நமக்கு என்ன ஆகும்னா ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும் சரிங்களா. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணி நமக்கு என்ன ஆகும்னா அந்த நம்பர் பார்த்து நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு மெத்தட்லையும் நம்மளால் சீரியல் நம்பரை ஆட்டோ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸை நம்மளால் வந்து ஆன் நம்பர் அண்ட் தென் ஈவன் நம்பர் வைஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஆன் நம்பரில் ஜஸ்ட் 1 டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 3 டைப் பண்ணி வச்சுங்களா. இப்போ என்ன பண்ணலாம் ஜஸ்ட் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் இந்த கார்னரில் கொண்டு போய் நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு பாருங்க 1 3 5 7 சொல்லிட்டு நம்மளால் ஆன் நம்பர் வைஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும் சரிங்களா. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன் நம்பர் வைஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 டைப் பண்ணிக்கிறேன். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 டைப் பண்ண வச்சுங்களா. ஸோ 4 டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த செல்லை சூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் இந்த மவுஸ் கார்னரில் கொண்டு வந்து நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த நம்பர் நம்மளுக்கு ஈவன் நம்பர் வைஸ் ஜென்ரேட் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஒரு நம்பரை ஆன் நம்பர் வைஸ் அண்ட் தென் ஈவன் நம்பர் வைஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் கூட நம்பர் ஸ்டார்ட் பண்ணியும் அந்த ஐடியை ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு செல் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து A101 டைப் பண்ணி வச்சுங்களா. இது டைப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மவுஸ் இந்த கார்னரில் கொண்டு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்னா இந்த லெட்டர்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக ஜென்ரேட் ஆகிக்கும் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 2 செல்லு சூஸ் பண்ணியிருப்போம் அண்ட் தென் நம்ம ட்ராக் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஆனால் நீங்கள் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு செல்லு சூஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியும் பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்பர்ஸை ஈஸியாக வந்து ஆட்டோ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலில் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.